ஹாய் மக்களே, பிக் பாஸ் சீசன் 7 மலையாளம் ஒரு பக்கம் கிராண்ட் லான்ச் நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நாள் எபிசோடு வேற மாதிரி பல சம்பவங்கள்லாம் இருந்தது. ஸோ நாளே ஒரு டாஸ்க்கை வச்சு அடுத்தது மூலிமா சண்டையை வச்சு வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆரம்பிக்கும் போதே இந்த சீசன் போகிறத பார்த்தா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸ் சீசன் 7 இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி சில நிகழ்வுகள் அங்கேருந்து எடுத்து இதில் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறது பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பல பேர் பார்ப்பீங்க, லைக்கே போட மாட்டீங்க. லைக்கும் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போடுற லைக் மூலிமா எனக்கு சில பேருக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும், அதுக்கு தான் போட சொல்கிறேன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ முரண்பாடுகளோ இது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அது எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லுவேன், ரீப்ளே பண்ணுவேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட பிக் பாஸோட கிராண்ட் லான்ச் மலையாளம் சென்னை செட்டில் தான் நடந்து முடிஞ்சது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி பயங்கரமான லான்ச் நடந்தது. கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டில் 20 கண்டஸ்டன்ஸ் என்ட்ரி ஆகியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த வீடோட தீமே கொஞ்சம் நல்லாவே இருந்ததுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் 6 சீசனாக பிக் பாஸ் மலையாளத்துக்குன்னு ஒரு செட்டே இல்லாமல் இருந்தது. சென்னையில் ஒரு புது செட்டு வாங்கி ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வீடோட லுக்குமே எனக்கு பிடிச்சிருந்தது. குறிப்பாக இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வச்சுருந்தாங்க. டோர் எங்கன்னா இந்த எல் இருக்குல்ல, எல்லில் சென்டராக அந்த எல்லோட கார்னர் இருக்குல்ல, சென்டர் ஸ்டேஜ், அங்கே தான் அந்த டோர் மாதிரி வச்சு உள்ளே போனது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த லிவிங் ஏரியா பெருசாக இருக்குது. அந்த லிவிங் ஏரியாவே பயங்கர பெருசாக இருந்தது. தமிழ் பிக் பாஸில் கூட அவ்வளோ பெருசாக நான் பார்த்ததில்ல. ஆனால் இந்த வீட்டில் ஒரு பயங்கரமாக பெருசாக அந்த வீடு பிரம்மாண்டமாக, அதில் குறிப்பாக லைட் கலர் ஆரஞ்சு இந்த மாதிரி லைட்டிஸ்ட் கலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலிமா நல்லாவே ரெஃப்ளெக்ஷன் ஆகணும் அப்படின்றத மையப்படுத்தியிருக்காங்க. என்னன்னா ஜங்கிள் தீமு, கொஞ்சம் காடு மாதிரி தெரியணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மர கலர், காஃபி கலரு, ஆரஞ்சு கலரு, க்ரீனு, இந்த சம்மந்தப்பட்ட கலராகவே யூஸ் பண்ணிக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சு. வீடை பொறுத்தவரையும் பிரம்மாண்டம். குறிப்பாக பெட்ரூமில் 6 டபுள் 6 சிங்கிள் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போன கண்டஸ்டன்ஸ் 20 பேர். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்குல்ல, அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே நிறைய மெம்பர்ஸ் போயிருப்பாங்க. அதில் நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டஸ்டன் லிஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கண்டஸ்டன் லிஸ்ட்டு சொன்னதில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேருக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஏதோ 1-2 தான் தப்பாக இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் வாய்ப்புகள் மாறாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதில் சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் தவறி இருக்காங்க. அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த லெஸ்பியனில் 2 பேர் நான் சொல்லியிருந்தேன், அதிலா நூரின் அப்படின்ற பேர் சொல்லிட்டு இருந்தேன். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது எனக்குள்ள கேள்வி அமைச்சு. என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் தான். ஆனால் இவங்க 2 பேருமே ஜோடியாக போயிருக்காங்க. ஓகே, அவங்க 2 பேருமே வெளியே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, மேரீடு இந்த மாதிரி இருக்குது. இவங்க 2 பேருமே ஜோடியாக வீட்டுக்குள்ளே போய் ப்ளே பண்ணும்போது 2 பர்சன் ஒரே தாட்டு 2 பேருமே ஒரே கண்டஸ்டன்ஸாக ப்ளே பண்ணுறாங்க. இது எப்படி சாத்தியக்கூறுகளாக ஆகும் அப்படின்றது எனக்கு தெரில. இது ஒரு புதிய முயற்சியாக எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்றது வேணால் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க கன்ஃபெஷன் ரூமில் போய் நாமினேட் பண்ணுறதும் சரி, அவங்கள ஏதாவது ஒருத்தரை பற்றி கருத்து சொல்லும் போதும் சரி, 2 பேரும் இப்போ நிற்கிறாங்க, ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, ஒருத்தர் ஒரு பர்சன் இருக்காங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் A+Bன்னு வச்சுங்களேன். ஏ பர்சன் நல்லா பேச தெரியுது, பயங்கரமாக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதே பி பர்சனுக்கு எதுவுமே தெரியலனாலும் ஏ பர்சன் ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே சிங்கிளாக விளையாடுற கண்டஸ்டன்ஸுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவும் அவங்களே ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இங்கே இதன் ஏ மூலிமா பிக்கு பாசிட்டிவும் கிடைக்குது, பி மூலிமா ஏக்கு பாசிட்டிவும் கிடைக்குது. ஸோ அதில் மற்ற கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் அன்ஃபேராக இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது மக்களே. இது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சிங்கிளாக விளையாடுறது வேற, பட் இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணி விளையாடுறது வேற. அதை 2 பேரும் ஒன்றா அமைச்சது எந்த கணக்கில் பிக் பாஸ் டீம் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. இது ஒரு விஷயம் எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. அதை தாண்டி 20 கண்டஸ்டன்ஸா அன்னைக்கு என்ட்ரி ஆன அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்னென்னா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஒரு மெடலு, அந்த மெடலை கண்ணை கட்டி விட்டுருவாங்க. நிறைய தடைகள்லாம் இருக்கும். அதில் போய் உங்களோட மெடலை தேடி எடுத்துகிட்டு கண்ணாடி ஃப்ரேமில் 5 விரலை பதிக்கணும். அதில் யார் கம்மியான செகண்ட்ஸில் பதிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்க்கு கூட எதை மையப்படுத்திருக்காங்கன்னா, உங்களை கண்ணை கட்டி காட்டில் விடுற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் விட்டுருவோம். அதில் பல தடைகள்லாம் இருக்குது. அந்த பல தடைகளை தாண்டி எவன் போய் அந்த மெடலை எடுத்து ஃபைனலாக கை முத்துற பதிக்கிறானோ அவனுக்கு இந்த பிக் பாஸ் கப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த டாஸ்க்கை மீன் பண்ணுற மாதிரி எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு.
அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் இன்ட்ரோ கொடுத்தது போனதுக்கப்புறம் இந்த சீசன் வந்து வேற மாதிரி பல டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இருக்க போகுது அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்தார். வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது பிக் பாஸ் வந்து பேசி 7ல் பணி தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் யார் அந்த டாஸ்கில் ஜெயிச்சாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐயோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மறந்து போச்சே மக்களே, ஸ்டார்டிங்லேயே பேர் ட்ரபிளா, ஆரியன், பின்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்தா, பனி சரத், இந்த 3 பேர். ஓகே, இந்த 3 பேர் அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருந்தாங்க. ஒருத்தர் ஆரியன் வந்து 19 செகண்டு, பின்சி இவங்க 2 பேரும் வந்து 29 செகண்ட். இந்த 3 பேருக்கு வந்து ரே ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ஜ் கையில் கட்டியிருந்தாங்க. ரே ஸ்டார் அப்படின்ற ஒரு பேட்ஜ். அந்த ரே ஸ்டார் பேட்ஜ் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டுக்குள்ளே எல்லாருமே ஒரு லக்கேஜ் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, அவங்களோட மேக்கப் அக்சசரிஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா. அதன் மூலிமா அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்காது. அந்த ரே ஸ்டார்ன்ற பேட்ஜ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் அவங்க எடுத்துன்னு வந்த ட்ரெஸ்ஸோ ஆக்சசரிஸோ முழுக்க கொடுக்கப்படும். மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் அது கிடைக்காது. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட தான் இருக்கணும் அப்படின்றது தான் பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட். அப்பயே என்ன சொல்கிறாரு பிக் பாஸ், நான் உங்களுக்கு ஒரு டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், என்ன பண்ணுங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்ற கேட்டகரியில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்க் என்னன்னா, அந்த ரே ஸ்டார்ன்ற பேட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பேட்ஜை அவங்க கையில் கட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் அவங்க கிட்ட இருந்து எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தரப்படும், அவங்க கிட்ட இருந்து பேக்கை பிடுங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எப்படி நீங்கள் வாங்குவீங்க, அதை நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி டாஸ்க்கு சொல்லிட்டார். உடனே நைட்டே அங்கே ரணகலம் ஆகுது. இதில் குறிப்பாக ஆரியன் கிட்ட யாரையுமே நெருங்க வரல. வரையா நெருங்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா கட்டி பிடிச்சிருவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு போல. அதை சாரிக்கா நாமினேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் நான் முழுக்க 24/7 பார்க்கல மக்களே. நான் பார்த்தது 1 hour எபிசோட். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு பார்ட் டைமாக ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்கேன். ஐ மீன் சின்ன வீட்டில் சும்மா இருந்தாலும் ஒரு பார்ட் டைமாக ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன். அதை கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் பிக் பாஸ் தமிழ் வர வரையும். ஸோ அதனால் வீடியோ வந்து எப்போவுமே நைட்டு எபிசோட்லாம் நான் பார்த்துட்டு நைட்டு முடிஞ்சால் அப்லோட் ஆகும், இல்லைனா அப்லோட் ஆகும் அப்படின்றது தான் என்னோட பிளானு. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். தமிழ் வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக 24 மணி நேரம் பார்த்துட்டு அதோட அப்டேட்ஸ் கொடுக்கப்படும். இதில் 24 மணி நேரம் பார்க்காதால நான் 1 hour என்ன பார்க்கணும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர்த்து 24 மணி நேரத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் யாரை ஹீரோ ஆக்கலாம், யாரை வில்லன் ஆக்கலாம், யாரை இந்த மாதிரி ஆக்கலான்றது பிக் பாஸ் டீம் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த கேட்டகரியில் ஆரியன் வந்து ரொம்ப தெளிவாக இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்றதை ஷாரிகா கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, ஆரியன் கேம் பிளே நம்ம பார்த்துறோம். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, பின்சி கிட்ட இருந்தது, இப்போ பின்சி கிட்ட இருந்தது அது அப்படியே ட்ராவல் ஆகி பறிச்சு வேறு யார்கிட்டயோ போயிட்டுருக்கு. இதில் விட்டு கொடுத்துருக்காருங்க ஷானவாஸ். அவர் என்னன்னா ஒரு டாஸ்க்கு, ஷானவாஸா இது பேர் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டார், அவர்கிட்ட இருந்த பேட்ஜை வந்து ரனீஷ் வாங்கும்போது, ரனீஷ் ஒரு பிக் பாஸில் ஒரு காமனர், மை ஜியோ அப்படின்ற ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆகி காமனராக வீட்டுக்குள்ளே போனவர் தான் ரனீஷ். அவர் என்ன வந்து பண்ணுறாரு, நீ பேட்சை குடுறா அப்படின்னும் போது ஒரு பேட்ச் இப்படி கையில் மறைச்சி வச்சிருக்காரு. ஏன்டா மறைக்கிற, இப்பெல்லாம் மறைக்காத, விடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பேட்சை கழட்டி ஒடிநெல் கிட்ட கொடுத்துட்டு போகிறார். ஒடிநெல் சபு கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. இது வந்து பேட்சை கைட்டி கொடுக்கறதே ஒரு ஃபேர் கேம் இல்லை. அவருக்கு வேணும்னா அவர் கேமில் ஃபைட் பண்ணி கேமை விளையாடி இருக்கலாம். பட் அவர் விட்டு கொடுக்கறது இட் இஸ் நாட் குட் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். இது ஒன்று கொடுத்துட்டு அவர் போகும்போது உடனே ரனீஷ் கேட்குறாரு, என்ன பயமா உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் கேம் வர, நான் வரேன்றது இப்படி கைட்டி குத்துட்டு போறியன்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன வாக்குவாதம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு மறுநாள். ஏன்னா அதில் ஒரு பக்கம் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தள்ளுமுள்ளில் போயிடுச்சு, அடித்தட்டியில் போய் தள்ளுமுள்ள புடுங்குற அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து இல்லை இப்போ டாஸ்க் நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுத்து டாஸ்க்கை நைட்டு நிறுத்திட்டாரு. மறுநாள் காலைல யாருக்கிட்ட அந்த 3 பேட்ச் இருக்குன்னு போது பார்த்தீங்கன்னா ஆரியன் கிட்ட பேட்ச் இருந்தது. மிச்சம் 2 பேர் யாருன்னா ஜிசிலி அப்படின்ற ஒரு பொண்ணுகிட்டும் நூரின்ற ஒரு பொண்ணுகிட்ட, அந்த லெஸ்பியன்ஸ் கேங்கில் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்டையும் அந்த 2 பேட்சும் போயிருக்குது. மித்த 2 பேரோட பேக் எல்லாமே கட் பண்ணப்பட்டு போயிடுச்சு. ஒரு பக்கம் பின்சியோட பேக்கும் இன்னொரு பக்கம் ஷானவாஸோட பேக்குமே கட் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க 3 பேர் தான் இந்த டாஸ்கோட வின்னர் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் காலைல வருது. அடுத்து இந்த பிக் பாஸ் வீட்டோட கேப்டன் யாரு, சீசன் 7ஓட ஃபர்ஸ்ட் கேப்டன் யாரு அப்படின்றது தான். இதுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. தமிழ் பிக் பாஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நாமினேஷன் அப்போ ஒரு கண்ணாடியை போட்டு அந்த ஃபோம் ஸ்ப்ரே இருக்குல்ல, அந்த ஃபோம் ஸ்ப்ரேவை மூஞ்சில் அடிச்சுட்டு நாமினேட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்லுவாங்க இல்லையா, அதே டாஸ்க்கு தான் இங்கே நடந்தது. அந்த டாஸ்கில் என்ன பண்ணிட்டாங்க, அவர் ரூல் புக்கில் பிக் பாஸ் ஒரு செக்மேட் வச்சிருக்காரு. இதில் யாருக்கு இங்கே தகுதியே இல்லை அப்படின்றத சொல்லுங்கன்ற மாதிரி அந்த டாஸ்க் புக்கில் வந்தது. எல்லாரும் அந்த ரனீஷ் பிக் பாஸோட காமனராக வந்தார்ல, பட் ரனீஷ் வந்து கொஞ்சம் காமனராக வந்திருந்தாலுமே அவரோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா,
ஓரளவுக்கு நம்ம வந்து பெருசாக கிரியேட் பண்ணணும், ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும், கொஞ்சம் வந்து ஆர்வ கோளாறுன்னுவாங்களே அந்த ஆர்வமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறன்றது அவருக்கு பாதகமாக போய் சாதகமாக முடியாமல் பாதகமாக போய் முடியுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் ஓவர் ஹைப்பர்னஸாக இருக்காரு அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. உடனே என்ன பண்றாங்க எல்லாரும் ரனீஷ் 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 ரனீஷ்ன்ற மாதிரி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. இதுல குறிப்பா ரனீஷ் வந்து ஷாரிகாவை நாமினேட் பண்ணாங்க. ஒரு இன்டர்வியூ வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. நாமினேட் பண்ணும்போது என்னன்னா அவங்க வந்து ஒரு நிறைய வைரலான கொஸ்டின்ஸ் எல்லாம் வெளியே கேட்போம். அதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி எடுப்பாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணி எடுக்கிறாங்க, அது மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே டிஸ்கஷன் நடந்திருக்கு. அந்த ஒரு ரீசனை எடுத்துட்டு வந்து இங்கே நாமினேட் பண்றாரு. பட் அது நடந்தது என்னமோ வெளியே இருக்கிற காரணத்தை எடுத்துட்டு வந்து உள்ள நாமினேட் பண்றதே இட் இஸ் நாட் ஃபேர் ஃபார் மீ. எனக்கு அப்படி ஃபேரா இல்லை. வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை வச்சு நீங்க நாமினேட் பண்ணலாம், பட் அவங்க வீட்டுக்குள்ள வந்தானே சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலாம். பட் அது வெளியில நடக்கிறது பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஸோ ஒரு சீக்கிரட்டான ஒரு ப்ரைவேட்டான விஷயம்ஸ் எல்லாம் அங்கே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து பப்ளிக்கில் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்க கிட்ட கேட்டு தான் அதை டெலிகாஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் பாயிண்ட். அதை தான் அங்கே ஷாரிகா மீன் பண்ண வராங்க. பட் அதை வந்து இவர் எடுத்துக்கிட்டு ஒரு நாமினேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நாமினேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்களை நாமினேட் பண்ணால் இவங்க மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கும்ல. ஸோ இவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு வெளியே ஒரு நெகட்டிவ் ஆடியன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்களுக்கு எதிராக நம்ம ஒரு கொஸ்டினோ ஒரு பால் போட்டோம்னா அந்த ஆடியன்ஸ் நமக்கு சப்போர்ட்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா. அந்த கேட்டகரியில் நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இது ஒரு பக்கம். அந்த நாமினேஷனில் என்ன பண்ணிட்டாங்க, மெஜாரிட்டியாக வந்து அனீஷுக்கு ஓட்டு போட்டாங்க. பிக் பாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அனீஷுக்கா நீங்கள் ஓட்டு போடுறீங்க, நான் வைக்கிறேன்டா செக்மேட்டுன்ற மாதிரி 7 பண்ணி ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அந்த டாஸ்க் புக்கை ஒழுங்காக படிச்சிங்களா, ஒழுங்காக பேசுனீங்களா அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுறாரு பிக் பாஸ், அனீஷை பிக் பாஸோட சீசன் 7 கேப்டனாக ஆக்கி விட்டுறாங்க. கேப்டனாகவும் மாறிட்டார். இது அனீஷுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான். மற்ற எல்லாரும் இவனை வச்சு நீ எப்படா மேய்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. குறிப்பாக அவர் நாமினேட் பண்ண ரீசன்ஸ்லாம் என்னன்னா, ஒரு கேப்டன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும், மற்றவங்க சொல்றதை கேட்கணும், அவரும் மற்றவங்க என்ன குறைகள்னு கேட்கணும். இது ரெண்டுமே அவர்கிட்ட இல்லை. அவர் எப்படி கேப்டன் ஆகுறது அப்படின்றதான் எல்லாரும் ரீசன் சொன்னாங்க. கடைசியில் இதுதானா எனக்கு தேவைன்ற மாதிரி பிக் பாஸ் கேப்டன் ஆக்கி விட்டார். இது ஒரு பக்கம் நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே நாமினேஷன் ப்ராசஸ். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைத்தையா ஏகப்பட்ட ஓட்டுகள் 8 ஓட்டுகள் வாங்கி லீடிங்கில் இருக்காங்க. பட் வார நாமினேஷன்ன்றதால சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ நம்மளும் கண்டுபிடிச்சி நாமினேட் பண்ணுறதுமே கஷ்டம். அதில் நிறைய நாமினேஷன் ரீசன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அவர் ஆக்டிவால ஓப்பன் அப் ஆல வந்து அந்த ஒரு கேம் கொடுத்தாங்கல்ல, சின்ன கேம் தான் கொடுத்தது, அந்த பேட்சை பாருங்கன்றது தான் கேம். அதில் கூட நிறைய பேர் வந்து ஆக்டிவா இல்லாமல் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு பக்கம் மூலையில் போய் உட்காந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ரீசன்ஸ் எல்லாம் வச்சு நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, வாரம் நாமினேஷன்ஸ் இதெல்லாம் ஓகே, கஷ்டமா இருக்கும் அப்படின்றதால நம்ம அதை விட்டுருவோம்னு வச்சுப்போமே. ஆனால் அதில் ஒரு 7-8 பேர் வந்திருக்காங்க. அதில் யார் போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இருக்கிறதுலே ஒரு அன்ஃபேரான விஷயம் என்னன்னா, பிக் பாஸை பொறுத்தவரையும் வாரம் ஹெல்மெட் ஆகிறானே அவன் தான் வந்து துரதிருஷ்டசாலி பிக் பாஸை பொறுத்தவரையும். ஏன்னா ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து நார்மலாக 1 வீக் எடுப்பாங்க, 2 வீக் எடுப்பாங்க ஓப்பன் அப் ஆகுறது. ஆனால் அந்த அளவுக்கு டைம் கொடுக்கக்கூடாது. இந்த பிக் பாஸ்ல என்னன்னா, டைம் நீங்கள் சீக்கிரமாக ஓப்பன் அப் ஆகி எந்த அளவுக்கு மக்கள் கூட கனெக்ட் ஆகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக கனெக்ட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆவீங்க. ஆனால் சில பேர் கொஞ்சம் லேட்டாக அந்த வாய்ப்புகள் அவங்க விட்டு போயிட்டே இருக்கும்ன்றதை அவங்களும் பார்க்கணும். பட் இருந்தாலும் வாரம் நிறைய பேரால் ஓப்பன் அப் ஆக முடியாது. அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து நாமினேஷன் ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் போது அந்த லிவிங் ஏரியாவில் என்ன பண்ணிடுறாங்க, ரேணு சுதி என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர் நூரின் மடியில் வந்து படுத்துக்கிறாங்க. தலைவலி அப்படின்ற மாதிரி படுத்துக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, தலைவலி படுக்கிறாங்கன்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இதே ஷானவாஸுக்கும் தலைவலி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது கேப்டன் கிட்ட போய் சேரல. ஆனால் இவங்களோட ரேணு சுதியோட தலைவலி இவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அங்கே டிஸ்கஷனில் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு டிஸ்கஷன் போகும்போது அபிலாஷும் ரேணு சுதி கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் நடந்து அவர் ஒரு பக்கம் கத்த இவங்க ஒரு பக்கம் பேச அப்படின்ற மாதிரி பயங்கரமான சம்பவங்கள், தலைவலி இல்லைன்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன நடக்குது, 2 பேரையும் பிரித்து கூப்பிட்டு போயிட்டு கேர்ள்ஸ்லாம் சொல்கிறாங்க, தலைவலினா நீங்கள் பிக் பாஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க, பிக் பாஸ் வந்து பேசுவார் இதெல்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நமக்கு ஒரு தலைவலினா நம்ம என்ன பண்ணுவோம், பிக் பாஸ் எனக்கு தலைவலிக்குது இது இருக்குன்னு கேமரா முன்னாடி எல்லாரும் போய் சொல்கிறத நம்ம பிக் பாஸில் வழக்கமாக பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ரேணுசுதி சண்டெல்லாம் போட்டுட்டு இவங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறம் கேமரா முன்னாடி போய் தலைவலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன் அந்த ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமான தலைவலி அவங்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியே வருது அப்படின்றது தான் நான் பார்த்தேன். தலைவலி இல்லை, இருந்தாலும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணோம்ல, வெளியவே பயங்கர கான்ட்ரவர்சியல், வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது பண்ணும்லன்ற மாதிரி நாளே வந்து அந்த நாமினேஷன்ல வேற சொல்லிட்டாங்களே எல்லாருமே,
ரேணு சுதி ஆக்டிவா இல்லை இதுவா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அடுத்ததே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு. நிஜமா தலைவலி இருந்தா அப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வாய்ப்புகள். ஆனால் அவங்க ரியாக்ட் பண்றதை பார்த்தா அப்படி தெரில அப்படின்றது தான் பாயிண்ட். இன்னொரு பக்கம் பயங்கரமான சண்டை அபிலாஷ் மற்றும் அனீஷ், இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான, ஏன்டா பயப்படுற இதெல்லாம் பண்ற, நீ ரேணு சுதிக்கு ஒரு மாதிரியும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, கேப்டனா ஃபேரா இருக்கணும், 2 பேருக்கும் நியாயமா இருக்கணும். அவங்க தலைவலி எடுத்து அவங்களுக்காக பேசி இதெல்லாம் பண்ணி ஒரு ஒற்றைப்படல் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பண்றியா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஷானவாஸ் வந்து கேட்கறதுமே ரைட்டு தான், ஏன் தலைவலின்னு சொன்னேன், அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு என்ன பொறுப்பேத்தன்ற மாதிரி கேட்டாங்க. அதையுமே அவர் பண்ற மாதிரி தெரில. ஃபைனலா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் பிக் பாஸ் கிட்ட போயிட்டு அனீஷ் வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு, இவங்களுக்கு தலைவலி இதெல்லாம் இருக்கு அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஷானவாசம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதை போய் நீ சொல்லணுமா இல்லையா, நீ சொல்லாம இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்றாரு. கரெக்ட் தான், ஏன்னா ஃபர்ஸ்டாவது உங்களுக்கு தெரில தலைவலின்றது, அதுக்கப்புறம் கேப்டன் கிட்ட வந்து நீங்க சொல்லிட்டீங்க தலைவலி இருக்கு அப்படிலாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், கேப்டன் போய் இன்ஃபார்ம் பண்ணல. அந்த இடத்துல அவர் இன்ஃபார்ம் பண்ணாம நீ எனக்கு எதிராக பேசுறியா, நான்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அனீஷ் வந்து அது பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒரு இஷ்யூனா அது ரெண்டுத்தையுமே ஈக்குவலா பார்க்கணும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு எபிசோட்ல இதெல்லாம் நமக்கு நடந்து முடிஞ்சது. ஸோ நான் பார்த்ததுல எனக்கு புரிஞ்சதுல அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன். நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் கைஸ்.